வச்சுட்டு நேராக வாங்க வீட்டுக்கு போயிட்டு கண்ணாடி விட்டுட்டேன். விட்டுக்கிட்டு இங்கே வந்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நான் தெரியுமா சொல்கிறேன்? ஒரே நேரத்தில் நிறைய காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியம். At one time we got to do many things. அல்லது it will be on pendingனாக்கா அது அந்த நாள் செய்ய வேண்டிய வேலையை பின்வாங்கி போயிடும், பின்தங்கி போயிடும். அதனால தான் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கூட மழை காலத்தில் நிறைய உங்கள் வாழ்க்கையில் வேடு பள்ளம், வெயில், மழை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, நோய்பட்டு வியாதிப்பட்டு எந்த காலத்தில் தேவ தூதர்கள் ஆண்டவர் தேவ தூதர்களை கொண்டு உங்களை சந்தித்து வந்திருக்கிறார். எத்தனையோ தடவை இந்த ஒரு வாட்டி வாலெட், என்னோட வாலெட்டு சரிங்க இதான் சூப்பர் மார்க்கெட்டில் கீழே விழுந்துச்சு. பார்த்துட்டு போயிட்டு காசு பணம் போகுது. அதில் எத்தனை ஐடென்டி கார்டு இருக்குது, ஐசி இருக்கிறது, டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, ஏடிஎம் கார்டு இருக்குது, நிறையா இருக்குது. கடவுளை நான் தப்பு தவறு பண்ணியிருந்தேன், மன்னிச்சிருந்தேன். அதே அப்போ தான் நாங்கள் தேடிங்க சார். ஒரு கேட்டாங்க, நம்ம வேலை செய்கிறவங்க கேட்டாங்க, என்ன தேடுறீங்க? இல்லை என்னோட வாலெட்டு கீழே விழுந்துச்சு. அப்படியா, ஒரு கூட்டு போகணும். இதுதான் அவங்க வாலெட்டு. ஆமாம், எங்கே இருந்துச்சு? கவுண்டரில் இருந்துச்சு. கவுண்டர் கீழே இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய 24ஆம் தேதி அப்படின்னா ஃபோன் விட்டுட்டு வரணும். சரிங்களா, நீங்கள் என்னைய தப்பாக என்ன செஞ்சிடாதீங்க, முடிவு பண்ணிடுறது. யாரும் வயசாச்சு, அதான் எல்லாத்தையும் விட்டுருவாரு. வயசான தாத்தாலாம் சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வச்சுருக்குறாங்க, வாசலை வச்சுருக்காங்க. அப்படியே முடிவு பண்ணிடாதீங்க. சர்ச்சு அவ்வளோதான். நிறைய வேலை ஒரே நேரத்தில் செய்கிறது. ஸோ அதனால் ஃபோனை விட்டுட்டு ஒரு கடைக்கு போனேன், அந்த கடையில் இல்லை, இன்னொரு கடைக்கு போனேன், அங்கே பார்க்குறேன், போனேன். திருப்பி இறங்கியோ 24ஆம் தேதி இந்த ஆராதனைக்கு நான் வரணும். நிறையா அந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு வேறு பாம்பு வந்துச்சு. இது வரைக்கும் பாம்பு வந்தது இல்லை வீட்டில். அந்த பாம்பு ஏன் வந்துச்சு? ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம எவ்வளோ ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னாக்க எத்தனையோ வகையில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். சில குடும்பத்தில் வந்து பண கஷ்டங்கள் இருக்குது, சில குடும்பத்தில் குடும்ப பிரச்சனைகள் இருக்குது, சில குடும்பத்தில் வந்து அண்ணன் தம்பி பிரச்சனைகள் இருக்குது. இப்படி பல விதமாக ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? இந்த வசனம் என்ன சொல்லுவாங்க? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம், உன் சுயத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம வந்து செய்யறது ஒரே ஒரு காரியம் தான். நம்முடைய பாதையை வந்து ஆண்டவரை ஒப்படைச்சிட்டு, ஆண்டவரே நான் இந்த மாதிரி ஒரு இதில் போயிட்டு இருக்கேன், என்னை நீங்க தான் பாதுகாத்துக்கணும்னு சொல்லி அப்படி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம போகும்போது நம்முடைய பாதையை ஆண்டவர் பாதுகாத்து கொடுக்குறாரு. அவ்வளோ தூதர்கள் அனுப்பி வேதம் சொல்லுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒரு தூதரை நியமித்திருக்காருன்னு சொல்லுது வேதம். ஓகே, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவர் தூதரை அனுப்பி வைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நானும் எத்தனையோ பிரச்சனைகளை போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சில சமயத்தில் வந்து பண பிரச்சனைகள் தான் இருக்கு. பண பிரச்சனை. நான் வேலை இல்லை, ஒரு 2 வருஷமா வேலை இல்லை. நான் வேலை செஞ்ச காலத்தில் நிறைய செலவு பண்ணியிருக்கேன், நிறைய கொடுத்துருக்கேன், எங்கே போயிருக்கேன் எல்லாம் செஞ்சுருக்கேன். ஆனால் வேலை இல்லாதப்ப நம்ம ஒருத்தர் நம்ம அண்டி வாழும்போது அப்பதான் உங்களுக்கு தெரியும் பண கஷ்டம் என்னன்ட்டு. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோமா, இனிமே நம்ம எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம். ஓகே, அந்த மாதிரி தான் என்னுடைய சூழ்நிலையிலும் எனக்கு வந்து ஆண்டவர் தான் இந்த வழியில இந்த 2 வருஷமா கடந்து வந்ததுக்கு ஒவ்வொரு மாதமும் என்னுடைய பிள்ளைகள் மூலமா அவங்க தினசரி மாசம் எனக்கு ஒரு தொகையை கொடுத்து எனக்கு உதவி செய்யறாங்க. இது வந்து பார்த்து என்னுடைய பிள்ளைகளுடைய கிருபையில ஆண்டவர் நம்ம மேல் வைத்து ஈவு, இரக்கம், கிருபை, அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது. இன்னைக்கு வேலை சொல்றது ஒரு பிள்ளைங்களை வந்து do not spare road at your children. பிள்ளைங்களை வந்து நல்லபடியா வளர்த்து விட்டினாக்க அந்த பிள்ளைங்க வந்து ஜெயில் புக்கத்துல கைவிட்டு போடாம பெற்றோர்களுக்கு ஆதரவாக அனுசரிச்சு போற பிள்ளைகளா இருக்கும். அது மாதிரி தான் என் வாழ்க்கையில பிள்ளைகள் வந்து எனக்கு ஒரு சாட்சியா. அந்த மாதிரி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். நம்ம வழிய அவர் வழியாட்டு வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கடந்த இந்த வருஷம் முழுவதும் பாருங்க எவ்வளோ நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். இந்த 365 நாளையும் நம்ம கடந்து வர நம்மளோட பலம் தான் இல்லை,
ஆண்டவர் நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க இன்சூரன்ஸ் கட்டுறீங்க, இன்சூரன்ஸ் உங்களுக்கு 364 பாதுகாப்பு கொடுக்கலாம், அப்பதானே? ஆனா நம்மளுடைய பாதுகாப்பு கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம வழியில ஒப்பு கொடுப்போம், அவர் நம்மளை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. குடும்பம் செழிப்பா இருக்கிறதுக்கு நம்ம பிரச்சனை உங்களை வழியில எல்லாம் ஆண்டவர் போச்சுங்க. அப்புறம் உங்களை ஆண்டவர் நல்லபடியா வழியாடுத்து சொல்லுவார். ஹல்லேலூயா. மாவதம் தேவனுடைய சுத்த கிருபை. நம்ம இடையில நிறைய விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டோம். ரொம்ப இடத்துல வெள்ளம், சரிவு, நிலநடுக்கம் எல்லாம் இருந்துச்சு. பட் இருந்த போதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து கொண்டாரு. அதுக்காக நன்றி செலுத்துறேன். ஒவ்வொரு வருஷத்தையும் கடந்து போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா இன்னல், துன்பம், கஷ்டம் எல்லாமே வரும். பட் அதெல்லாம் இருந்த போதெல்லாம் கர்த்தர் அதை கோத்ரூ பண்ணுறதுக்கு, அதை மேற்கொள்றதுக்கு நம்மளுக்கு திராணியும் பலத்தையும் கொடுத்து நம்மளை இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி சென்ற கிருபைக்காக ஆண்டு நான் நன்றி செலுத்துறேன். சில அநேக போராட்டங்கள் இருந்தாலும் ஆண்டவர் குடும்பத்தில் அற்புதமா வழி நடத்தி கொண்டிருக்கார். இன்னும் வரைக்கும் அதுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். ஆபத்து நேரத்துலையும் சரி, எந்த நேரத்துலையும் எந்த ஒரு குறையெல்லாம் எங்களை காத்துட்டு இருக்கிறாரு. எங்கள் குடும்பத்தை பிள்ளைகளையும் அப்படியா நான் முழுமையாக சின்னதுலேருந்து நான் ஜோசிக்கிட்ட கூட ஓப்பன் வேலை செய்யணும் சொல்லுவேன். கொடையே வெடிக்கையா பிள்ளைகளை கூப்பிட்டு போவேன். ராத்திரிக்கெல்லாம் 24 மணி நேரம் ஜாதகம் தான் போவேன். சொல்லுவேன், நீ கூப்பிட்டு வாயான்னு சொல்லியிருக்கேன் ஜோசிக்கிட்ட. அப்படின்னு என் பிள்ளைங்களும் எல்லாத்தையும் சாலையெல்லாம் கூட்டியாந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே விஷயம் முழுமையாக அவங்களும் இருக்காங்க. அதுக்காக ஆண்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துறேன். எந்த நேரத்துலையும் அவங்க சோர்ந்து போகக்கூடாது. அவங்க கைவிடாததுக்கு அவங்க காத்து போகணும். இதுதான் என்னோட இது. அந்த நான் ப்ரேயர் எடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு ரொம்ப நாளை விட்டுட்டு ப்ராப்ளம்னால வீட்டு வரமாட்டேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். இந்த வருஷம் கிறிஸ்மஸ் சன் கேங்க இந்த வயல் இந்த சன் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாத இந்த வருஷத்தில் நாங்கள் ரொம்ப ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம். என் ஹஸ்பண்ட் வேலை இல்லை, நோனிக்காம் நான் சோர்ந்து போயிடுவேன். நான் சரி ஏசியே நீ தான் இங்கே பலத்தை கொடுக்கணும், நீ கேரக்டர் கொடுக்கணும். ஆனால் உண்மையே ஆண்டவர் நிறையா பேசினார் எங்களுக்கு. அது மட்டும் இல்லாத நான் எப்பவுமே சொல்லுவேன், அப்பவே நன்றிப்பா நீங்கள் பலத்தை கொடுத்ததுக்கு. கேரக்டர் தான் சொல்லுவேன், வேற ஒன்றுமே சொல்லுங்க சொன்னால் கண்ணு கலைஞருக்கு அது ஆண்டவே எனக்கு பலம் இல்லை, நீ எனக்கு பலத்தை கொடுன்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு சுத்திரம். ஒரு நாளும் நான் வரங்களே போகவே இல்லை. every day because something to you, God does many ways. அது முற்றாத ஆண்டவருக்கு 2 வருஷம் கொடுத்தாரு. நான் செய்த நான் ஆண்டவர் செஞ்ச நன்மை மறக்கக்கூடாதுன்னு. அப்புறம் ஒன்று ஐ ஆல்வேஸ் வித் யூ. ஸோ இந்த 2 வருஷம் தான் என்னை ரெடி கேட்க உங்களே படம் கொடுத்துச்சு. கர்த்தருக்கு சொல்கிறேன். இருமூலம் ஆவாதனுக்கும் தேவனோட சொந்த கிருபையாக இருக்குது. இந்த வருஷம் முழுதும் தேவனோட கிருபை தான் எங்களை நடத்திட்டு வந்ததுக்கு. இந்த வருஷம் நியூ இயர் அப்போ ஸ்டார்டிங்கே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஒரு 3 மாதம் கிட்ட உடம்பு சரியே இல்லை. இதில் ஆண்டு இந்த வருஷத்தில் எனக்கு ஒரு பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்தேன். ஒருத்தவங்களை மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சட்டுன்னு மன்னிக்க மாட்டேன். அந்த மாதிரி அப்போ நாங்கள் 2023 இந்த சபைக்கு வந்தேன். 2026 கால் வைக்க போகிறேன். கடவுளுக்கு சோத்திரம். அதுக்கு முன்னுக்கு சின்ன கேப் ஆயிடுச்சு. அது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம். நான் சிலவங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்தது. எனக்கு உடம்பு சரியில்லாம போய் நான் கிளினிக்காக போயிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கே ஒரு 1000 வெள்ளிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கேன். டாக்டர் செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் ரொம்ப சீக்கிரக்குள்ளே அப்படி போயிட்டேன். ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை, தொண்டை பகுதி வலி, அவ்வளோதான். ஆனால் நிறைய கிளினிக் போயிட்டு ஒன்றுமே சரி வரல. ஒரு டைம் ஆண்டவர் என்கிட்ட உணர்த்துனது, நீ இவங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகணும், அப்போ நீ சுகமாகணும். அது ரொம்ப பெருசு. ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்குறது ரொம்ப கஷ்டம். அது நான் செய்யறதுக்கு என் ஆண்டவர் எனக்கு பெரிய கிருபை செஞ்சார். அப்புறம் எனக்கு
பாஸ்டர் உதயா வந்து எனக்கு ஜெபிச்சாரு. அந்த டைமில் அவர் ஒரு சில காரியங்களும் சொல்லி ஜெபிக்கிறப்ப எனக்கு வந்து தெரியும் என்னன்னு. தேவன் பயங்கரமாக சுகம் கொடுத்தாரு. அந்த நிமிஷமே சுகமாயிடுச்சு. நான் காசெல்லாம் அப்போ என்னோட கடமைகளை முடிந்தது. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். இந்த வருஷம் முழுது ஆண்டவர் என் குடும்பத்தை கிருபையாக நடத்தி கொண்டதுக்காக நன்றி சொல்கிறேன். சுத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் கிருபையா எங்களையும் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் பாதுகாத்தார். எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள் மனுஷர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள முடியாத எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலே கர்த்தர் ஒருவரே போதுமானவராய் இருந்து நடத்தினார். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் வெற்றி தந்தார். இன்றைய நாளிலே முழு இதயத்தோடு கூட அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். பிள்ளைகளை பாதுகாத்தார், கணவரை பாதுகாத்தார், எல்லா தேவைகளையும் தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தினார். இக்கட்டான சூழலிருந்து விடுதலை தந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய பலத்தினால தான் இன்னைக்கு நானும் சரி என்னுடைய குடும்பமும் சரி நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளையோ பாடுகள், எவ்வளையோ கஷ்டங்கள் சூழ்ந்த நிலையில் இருந்தாலும் கூட சோர்ந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் அந்த நாளை கடந்து போகக்கூடிய அந்த ஒரு பலனை தேவன் மட்டுமே தான் தருகிறார். அவரை மட்டுமே பார்த்து போய்கிட்டு இருக்கிறதுனால முன்னாடி என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியாமல் சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கோம். என்னுடைய சாட்சி வந்து என்னன்னாக்கா, எல்லாருக்குமே வருஷம் ஒன்று ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், இல்லை நடுவில் கஷ்டம் ஆரம்பிக்கும். எனக்கு முடிகிறப்ப தான் வருஷம் கஷ்டமே ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு கருத்தில் கரெக்டாக அந்த வருஷம் முடிகிற கேப்பில் ஏதாவது ஒன்று செஞ்சு வந்து சேர்த்துடும். அது எப்படியும் வந்து சேர்த்துடும். வருஷம் முழுக்க சேர்த்து வச்சது கரெக்டாக அந்த 11ஆம் வருஷம் 12ஆம் வருஷம் வந்துடும். அந்த மாதிரி இந்த வருஷத்துலேயும் ஒன்று அருமையாக சிறப்பாக வந்துருச்சு. கரெக்டாக வந்து நின்றுச்சு அந்த இடத்துல. அப்போ ஆண்டவர் அந்த நேரத்தில் சத்தியமாக எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் நாங்கள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி வந்து நின்றுட்டோம். ஆனால் இருந்தாலும் தேவன் எங்களை வந்து பாதுகாத்து எங்களை வந்து வழி நடத்தினாரு. ஒரு தீமையிலிருந்து ஒரு நன்மை வந்து எங்களுக்கு தேவன் ஆசீர்வதித்து கொடுத்தாரு. உலகத்தார் மத்தியிலிருந்து வந்த ஒரு தீமையான காரியங்கள், அந்த காரியத்தை நிமித்தமாக தேவன் எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் இந்த வருட முடிவிலே எங்களுக்கு அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வந்து எங்களுக்கு திறந்து வைத்தார். அது என்ன வந்து ஆசீர்வாதம்னாக்கா, நாங்கள் 10 வருஷமாக நாங்கள் வந்து ஃப்ளாட் வீடு, 3ஆவது மாடி ஃப்ளாட் வீடு 10 வருஷமாக நாங்கள் அங்கே தான் இருந்தோம், சேவா வீடு. ஆனால் ஒரு கருத்துலேன்னு ஒன்று வந்து சுற்றி இருக்கிறவங்க பண்ணுறதுனால ஒரு கோபத்துலேயும் ஆத்திரத்துலேயும் தேவனுடைய ஞானத்தில் போயிட்டு ஒரு வீடை வாங்கிட்டேன். பெரிய ஒரு சாட்சி எங்களுடைய வாழ்க்கையில், அது ஒரு பெரிய ஒரு சாட்சி. ஏன்னா நாங்கள் வீடு வாங்குறதுக்கு அவ்வளோ போராட்டம். ஏன்னா எங்களுடைய அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எங்களுடைய பேராக இருக்கட்டும், எதுவுமே வந்து சரியில்லாத. இப்போ இருக்கிற ரூல்ஸ் வந்து எப்படின்னாக்கா, நம்ம பேங்கில் கடன் வாங்கணும்னாக்கா கடைக்காரனா இருக்கணும்ன்றான். கடைக்காரனா இருக்கணும். அந்த கடனுக்கு நம்ம மாதம் கரெக்டாக காசு கட்டிட்டு இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட வருஷம். அதுக்கு முற்பாடு தான் ஒரு வீடு வந்து வாங்க முடியும். அப்படிங்கிற சிஸ்டம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு காலகட்டத்தில் தேவன் எங்களுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல், அந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், கமிட்மெண்ட் இல்லாமல் எங்களுக்கு அந்த வீடு வந்து ஃப்ரீயாக ஆக்கி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் சொந்த வீடு தான் எங்களுடைய வீடு. பேங்க்கு தான் நாங்கள் காசு கட்ட போகிறோம். கர்த்தருக்கு உண்மையாலுமே நான் நன்றி செலுத்திருக்கிறேன். அதே மாதிரி தேவன் இந்த வருடத்தில் எனக்கு ஒரு வேலையும் தேவன் மறுபடியுமாக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஏன்னா வீட்டு காசு கட்டணும்ல, அதனால ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற வேலை பார்த்தா சம்பளம். அதனால வேறு வேலையை தேவன் இடத்துலேருந்து கேட்டு என்னுடைய திறமை வந்து என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து காலிஃபோர்னியா வேலை தான் செய்வேன். ஸோ அதுக்கு ஏற்றபடியாக ஒரு ஒர்க் ஷாப்பில் நான் மட்டுமே என் கூட சேர்ந்து நாங்கள் 2 பேர் மட்டுமே இருக்கிற மாதிரி, வேறு யாருமே பார்க்காத மாதிரி ஆண்டவர் என்னை தனியாக கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி பாதுகாத்து அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளார மூடி வச்சிருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாரு. உண்மையாக கருத்துருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா தேவனுடைய பாதுகாப்பும் அவருடைய அன்பும் அவ்வளோ அந்த அளவுக்கு. எனக்கு பர்சனலாகவே எனக்கு நல்லா தெரியும். தேவனுக்காக தொழுது என்ன செஞ்சுன்னு கேட்டால் நிச்சயமாக ஒன்றுமே கிடையாது.
ஒண்ணுமே கிடையாது. தேவனுக்காக நான் மனம் உகர்ந்து செய்ததோ ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் கூட தேவன் என்னை வந்து பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் என்னை வந்து போகையிலும் வருகையிலும் என்னை வந்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நான் தேவனுக்கு வந்து நன்றி செலுத்துகிறேன். வருகிற வருடங்களிலே நிச்சயமா தேவனுக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தையோ இல்லை ஏதாவது ஒரு காரியத்தையோ எடுத்து செய்யறதுக்கு என்னை நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் தேவன் என்னையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு நானும் சப்போர்ட்டிவாக பாசிட்டிவாக ரெடி ஆகிட்டு இருக்கேன்றது மட்டும் எனக்கு தெரிந்து கருத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கருத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Actually, I am strictly following the. Okay, அடுத்தது வந்து இன்னும் யாரு சாட்சி சொல்லாதவங்க இருக்கிறீங்களா? கடவுளே ஸ்தோத்திரம். சபைக்கு பாஸ்டர் ஆவேன்னு சொல்லி என்ன செய்யறீங்க, நீ தமிழ் சர்ச்சுக்கு போ அப்படின்னு. ஸோ அதனால தான் தமிழ் சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சு சாட்சி சொல்ல ஆரம்பிச்சு. ஓகே, அப்படியாக ஆண்டவர் இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தர் இந்த சபைக்கு ஊழியக்காரராக ஒரு சில காரணமாக இருந்திருக்கிறீங்க. சரிங்களா ஐயா? ஜார்ஜ் ஐயா நான் முதல்ல பார்த்தேன், கடையில் பார்த்தேன் வரேன். அப்புறம் நம்ம யார், நம்ம சிஸ்டர் ஜோதிபாய்ங்க, அவங்களையும் பார்த்து ரொம்ப உற்சாகப்படுத்துனீங்க. உண்மையிலே நீங்களும்
ஊழியம் போதுகராக பணியாற்றி வருவதற்கு தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒரு இடத்துல இருக்கிற ஆலயம் கிடையாது. ஒரு சில காரியங்கள் அடுத்த மாதம் நான் வேறு ஊருக்கு போகிறேன். சரிங்களா? ஸோ அதான் என்னோடய ஊழியங்க. தீர்க்கதரிசி ஊழியம், சுவிசேஷ ஊழியம். நீங்கள்லாம் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளிலே, வருகிற நாட்களிலே புதிய காரியங்கள் கண்டிப்பாக உங்கள் மூலமாக அவர் செய்ய அவர் அதிக மனதாக இருக்கிறார். ஓகே, அதிக வாஞ்சா இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓகே, 11 என்ன சொல்லுவாங்க, 15 வரைக்கும். Okay, only one presentation. Why is it only one presentation? ஒரே ஒரு இப்போ வந்து என்ன செய்யும், காணிக்கை எடுப்பீங்களா? இல்லை டேக் ஆஃபரிங். இப்போ வந்து சாட்சி பண்ணலாம் ஆனால் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வேத வாசிப்புக்கு போகலாம். வேத வாசிப்புக்கு போகலாம். எனி டெஸ்டிமனி. பிலிப்பியர் 3வது அதிகாரம். பிலிப்பியர் வந்து 3வது அதிகாரம். சரிங்களா? பிலிப்பியர் இந்த நாளின் செய்திக்கான வேத வாசிப்பு நமக்கு 2வது வசனம் தொடங்கி 14வது வசனம் முடியும். பவுல் பிலிப் என்ற திருச்சபைக்கு எழுதின ஒரு ஜீவனுள்ள நிருபம் 3வது அதிகாரம். 12வது வசனம் தொடங்கி 14வது. 3ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஆமென். கொண்டு நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து இந்த விசேஷமான நாளிலே திட்ட தெளிவாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின் மூலமாக பேசுவார்கள். நன்றி கர்த்தாவே. அருமையான தமிழ் திருச்சபை மக்களுக்காக நன்றி. ஆண்டவரே, அவங்க அதிக எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்க. மனுஷனுடைய குரலை கேட்க அவங்க குரல, பரிசுத்த ஆவியானவருடைய குரல் மனிதர்கள் மூலமாக பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் அதிக ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது. ஆண்டவரே, இந்த முக்கியமான நாளிலே கூட உடைய பிள்ளைகளுக்கு நீங்க என்ன மாதிரியான ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க சுவாமி. அதிக பசி தாகமா இருக்கிறவர்களுக்கு நீங்க போஜனம் செய்கிறீங்க. ஆண்டவரே, தாகம் உள்ளவர்கள் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறேன் என்று சொன்னவரே, ஒரு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வசனத்தினாலும் அவன் மெய்யாகவே பிழைப்பான் என்று சொன்னீரே. கர்த்தாவே, பேசுங்க, நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவர், அவர் யாரும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் ரோம் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது இந்த கடிதத்தை யாருக்கு தெரியுங்க எழுதுறாரு? பிலிப்பு விசுவாசிகளுக்கு, அவிசுவாசிகளுக்கு. He is writing this letter to the believers at Philippines. ஐரோப்பா கண்டத்தில் இருக்கிற இந்த பிலிப்பு என்ற நாட்டுக்கு அவர் எழுதுறாரு. சரிங்களா? சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவர் என்ன தெரியுங்களா எழுதுறாரு? நான் வந்து ஒரு பலவீனமானவன். அவர் சொல்றார், I am a very weak person. எப்படிப்பட்டவர் சொல்றாரு? அதிக படிப்பறிவு உள்ளவர். அவர் சொல்றாரு 12வது வசனம். நான் இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவ ஓட்டம், கிறிஸ்டியன் ரேஸ், கிறிஸ்துவனுடைய ஓட்டம். ஓகே, ஆவிக்குரிய ஓட்டம். சரிங்களா? அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்?
கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஓகே, ஜேர்னி வித் கிரைஸ்ட். இயேசுவோடு கூட விசுவாசத்துடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஓட்டம் என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமான அந்த ஓட்டம் கிடையாது. எப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட விசுவாசத்துடன் வாழ்கிறார்கள் என்று சொல்லி அந்த அடிப்படையிலே தான் நம்ம இந்த வேதாகம பகுதிக்கு அடிப்படையிலே கிறிஸ்துவ பந்தயம் அல்லது கிறிஸ்துவ ஓட்டம், கிறிஸ்டியன் ரேஸ், ரன்னிங் அ கிறிஸ்டியன் ரேஸ், ஆவிக்குரிய ஒரு ஓட்டமாக இருக்கிறது. ஸோ இந்த அடிப்படையில் பவுலடைய சொல்றாரு, இதை வழங்கிக் கொள்ளுங்க. 1ஆவது தேதி 1ஆவது மாதம் 2025 ஆரம்பிச்சதானே நாம். அவர் சொல்றாரு, ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த ஓட்டத்துக்கு உரிமையா இருக்கிறாங்க. நோபடி இஸ் எக்ஸம்ப்டட். எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருக்குள் அவர்கள் ஆவிக்குரிய ரீதியிலே பிரயாணம் பண்றாங்க. You are journeying with Christ. You are living a Christ like life. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க தொடர இருக்கிறீங்க. ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? நியமிக்கப்பட்டு இருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் பவுல் சொல்றாரு, நான் அடந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று நான் சொல்லல. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு போதுமான அனுபவம் இருக்கிறது, நல்லா படித்திருக்கிறேன், சரிங்களா, எனக்கு நிறைய வெளிப்படுத்துதல் இருக்கிறது. இவர் சொல்றாரு, அவரு ஒரு சிறந்த யூனிவர்சிட்டியில படித்தவர். இஸ் ஆக்சுவலி யூனிவர்சிட்டி கிராஜுவேட். ஏத்தன் என்ற ஒரு சிறப்பான அமெரிக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அந்த இடத்துல படிக்க ரொம்ப கஷ்டமான ஒரு காரணம். ஏத்தன் யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுது ரோம்ல இருக்கிறது. அந்த யூனிவர்சிட்டியில இவர் படிச்சு பட்டதறியானவர், சரியான ஞானமானவர். அவரும் லூக்கா 2 பேர் பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இவங்க 2 பேரும் தான் அதிக என்ன செஞ்சிருக்கிறாங்க, படிச்சவங்க. மற்ற 12 சீஷர்கள் ஒருத்தரும் கிடையாது, எல்லாம் மேற்பிடிக்கிறவர்கள், மேய்ப்பவர்கள். ஆனா மாறாக இவரு யாரு? நம்ம பவுல். பவுல் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நான் அதிக சிறந்த யூனிவர்சிட்டியை படித்தாலும் கூட நான் இன்னும் கற்றுக்கொள்ள ஒரு மாணவனா இருக்கிறேன். அதனால அவர் சொல்ற 12வது வசனம், நான் அடந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் என்று நான் எண்ணல. நான் என்ன செய்றேன்? கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதையே நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையா தேடுகிறேன். சோ அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு ஒரு முதல்ல என்ன தெரியுமா செய்றார்? தீர்மானம் பண்றாரு. Now I have decided to run this spiritual race. இப்போ புதிய வருஷம் வருகிறது 2026. நீங்க எல்லாரும் இந்த காரியத்தை நீங்க செய்யணும். என்ன காரியத்தைனாக்கா, நான் தொடர்ந்து இந்த வருஷத்தை ஓட்டத்தை ஓடி நான் முடிக்க இருக்கிறேன். ஆனா என்னுடைய ஓட்டம் இந்த வருஷத்தோட முடியல. தொடர்ந்து அடுத்த வருஷமும் நான் கர்த்தருக்காக விசுவாசத்துடன் என் ஓட்டத்தை நான் தொடரணும். நான் எவ்வளவு அனுபவமா இருக்கலாம், சரியா, எவ்வளவோ காலமாக விசுவாசா இருக்கலாம். ஆனா என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நான் என்ன செய்யல? நிறுத்தல. விசுவாசத்துடன், சரிங்களா. ஆனா விசுவாசத்துடன் இந்த பரிசுத்தமான ஓட்டத்தை ஓட தீர்மானிச்சிருக்கிறேன். டிசிஷன். நீங்க உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு காரியத்தை செய்யணும். தீர்மானம் செய்யுங்க. இன்றிலிருந்து ஆண்டவரை உமக்கென்று நான் வாழ்வேன், ஆண்டவரை உமக்கென்று நான் சாட்சியாக இந்த பூமியிலே வாழ்வேன், ஆண்டவரை கர்த்தாவே. அந்த தீர்மானத்தை நான் இங்கே நான் செய்ய இருக்கிறேன். முதலாவது சொல்றாரு. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவரோட ஓட்டத்தில் அவர் சொல்றாரு, செகண்ட் திங் இஸ் டெல்லிங். என்ன சொல்றாருனாக்கா, டிட்டர்மினேஷன். டிட்டர்மினேஷன் தமிழ்ல என்னன்னாக்கா விடாமுயற்சி உடன்.
நிறைய பேர் இந்த நாளில் ஓட்டத்தை நல்லா ஆரம்பிக்கிறாங்க, இடையில ஏதாவது வந்துட்டாக்கா பின் வாங்கி போயிடுறாங்க. சாட்சிகளை கேட்டு இந்த சபைக்கு நான் வர மாட்டேன், இந்த சபை என்னை என்ன செய்ய மாட்டுறாங்க, அரவணைக்க மாட்டுறாங்க, எனக்கு என்னை குறித்து எந்தவித அக்கறை பட மாட்டுறாங்க, வந்தாக்கா பேச மாட்டுறாங்க, சரிங்களா, அவங்க உபசரிக்க மாட்டுறாங்க, விஷ் பண்ண மாட்டுறாங்க, தெரியாதே போகிறாங்க. எதுக்கு அப்போ இந்த சபைக்கு நான் வரணும்? ஓட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை வரும். கிறிஸ்துக்காக வாழும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் சாட்சி சொன்னீங்க பார்த்தீங்களா, 1 ஜனவரி 1 மாதம் 1வது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஜனவரி, 1 மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இது வரைக்கும் வந்துட்டீங்க. நிச்சயமாக இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக கடந்து வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் பின் வாங்கலை, சரிங்களா, பின் வாங்கலை. ஆனால் என்ன செய்றீங்க? மன உறுதி, சரிங்களா, மன உறுதி, டிட்டர்மினேஷன், யூ ஆர் டிசைடட், தீர்மானிச்சிக்க. ஆனால் திடமானதாக இருக்கிறீங்க. என்ன ஏது வந்தாலும் நான் ஆரம்பித்த கிறிஸ்துவுக்குள் நான் ஆரம்பித்த இந்த ஓட்டத்தை நான் இடவிடல 10ஆம் படி பண்ண மாட்டேன். அவள் நான் கிவா, நான் கடவுளுக்காக என்ன செய்வேன்? ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஆரம்பிச்சு முடிப்பேன். இடையில நான் என்ன செய்ய மாட்டேன்? பின்வாங்கி போக மாட்டேன். என்ன ஏது வந்தாலும் கூட. எபிரேயர் 12வது அதிகாரம் வாசிங்க 1-2. எபிரேயர் 12:1-2 இந்த பக்தர் சொல்லுகிறார், சரிங்களா. ஹீப்ரூஸ் 12:1-2 சொல்றாரு. இந்த பாருங்க என்ன சொல்லுவோம், மேகம் போன்ற சாட்சிகள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம். அபிரகாம், சரிங்களா, ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல், மோசஸ், ஜோஷுவா, இந்த மாதிரி எலியா, எல்லாம் தீர்க்கதரிசிகள், கேலப் எல்லாம் கடந்து போயிருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையில நிறைய எதிர்ப்புகள், சரிங்களா, சந்தித்து இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல? பின்வாங்கி போகல, அவிசுவாசியாக இல்லை. அவங்க ஓட்டத்தை முடிச்சு அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஓட்டத்தை முடித்து மற்றவங்களுக்கு அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பரிமாறினாங்க. பேட்டர்ன், பாசிங் த பேட்டர்ன், சரிங்களா. இப்போ உங்களோட சந்ததி முடிந்த பிறகு நீங்க வாழ்ந்து போன வாழ்க்கையை யாராவது பின்பற்றுவாங்களா? இந்த மாதிரி இந்த அங்கிள் இப்படி வாழ்ந்தாரு, இந்த மாதிரி இந்த சிஸ்டர் இப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வாழ்ந்து போன வாழ்க்கையை யாராவது பின்பற்றுறாங்களா? நீங்க எடுத்த தீர்மானம் சரியா? நீங்க திடமானதோட கடைசி வரைக்கும் ஓட்டத்தை ஓடி முடிச்சுங்களா? தேவஜனமே, இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட ஓட்டத்தை நீங்க ஓடி இருக்கிறீங்க, ஓடி முடிச்சிருக்கிறீங்க? இடையிலே சிஸ்டர் சொன்னாங்க, அருமையான ஒரு சாட்சி, மன்னிக்க முடியல என்ன, சரி. ஸோ உங்களோட ஓட்டத்துல என்ன இருக்கணும்? மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு இருக்கணும். இல்லாட்டி நீங்க தேவையில்லாத சுமை, unnecessary burden that you have to shoulder. இப்போ எபிரேயர் பார்த்தீங்களா? எபிரேயர் 12:1-2 சீக்கிரம் வாசிங்க. 1-2. ஆகையால் சரிங்க, இல்லாட்டி நீங்க ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு தூக்கி வீசிட்டு போனீங்களா? ஒரு தோல்வியான ஒரு கிறிஸ்தவர்களாக தான் நீங்க வாழ என்ன செய்யிருக்கிறீங்க? தேவஜனங்க ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. அதனால பவுல் சொல்ற பத்தி முதல்ல நான் தீர்மானிச்சிட்டேன், என்ன ஏது வந்தாலும் ஆண்டவருடைய நாமத்துல ஓட்டத்தை ஓடுவேன், அதை திடமனதோடு ஓடுவேன். நான் மனசு தளர்ந்து சோர்ந்து போக மாட்டேன். நான் ஆரம்பித்த ஓட்டத்தை முடிக்கிற வரைக்கும் இடையில நிப்பாட்ட மாட்டேன். ஆனா சிலவங்க அதையும் சொல்லுவாங்க, பேசுவாங்க, வேதனைப்படும்படியாக நடந்து கொள்வாங்க. இருந்தாலும் கூட நான் என்ன செய்வேன்? இயேசுவை பார்க்கிறேன், மனுஷனை பார்க்க மாட்டேன். வலது பக்கம் இடது பக்கம் பார்த்து ஓட்டத்தை ஓட முடியாது. அதான் சொல்ற, சுற்றி வட்டாரத்துல நிறைய காரியங்கள் தேவஜனமே உங்களுக்கு எதிராக இருக்கும். அது உங்களுக்கு சவாலா இருக்கும். வலது பக்கமும் இடது பக்கம் இருக்கிற பிரச்சனை கவனிச்சிருந்தாதீங்க. இயேசு உங்களுக்காக முன்னுக்கு காத்து கொண்டு இருக்கிறார். இது கரங்களை விரித்து, வா மகனே, மகளே வா, உனக்காக நான் காத்து இருக்கிறேன். நீ ஆரம்பித்த ஓட்டத்தை நான் என்னிடத்துல சேர வரைக்கும் நீ என்ன செய்த? இந்த பிரச்சனை மன்னிக்க முடியாத ஒரு ஓட்டத்துல இருக்கும், சரிங்களா. உங்களுக்கு மனம் வேதனைப்படும்படியாக நடந்திருப்பாங்க. சிஸ்டர் நல்லா பகிர்ந்து கொண்டாங்க. அவங்கள மன்னிக்கணும். நீங்க மன்னிக்காம என்ன செய்யாதீங்க? ஓட்டத்தை தொடராதீங்க. அதான் ஒரு வாட்டி கேள்வின் கிட்ட நான் சொன்னேன், கேள்வின் நீ அந்த 2 நாட்கள் எடுத்துட்டு வா கேள்வின், உன்னோட மன்னிக்காம இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பாரம் தெரியுங்களா? 2 பேர் இன்னைக்கு ஜோச்சு கூட பிரச்சனை, நாளைக்கு சேமோட கூட பிரச்சனை, பேச்சுவார்த்தை. அப்ப மேனேஜரோட கூட பிரச்சனை. 3 பேர் 3 நாட்கள் பாரம்.
எபிரேயர் சொல்லுது, இந்த பாரத்தோட என்ன செய்யாத ஓடாத. நீ ஓடுவ கொஞ்ச தூரம், ஆனா உன்னோட பிரயாணம் வந்து 1 மைல் 2 மைல் இல்லை, 1000 மைல் தூரம் நீ ஓடணும். இன்றைக்கு அல்லது இங்கிருந்து அங்க ஓடுறதுக்காக நீ விசுவாசியா இல்லை. உன்னுடைய ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டம் இஸ் a long distance. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் நீ ஓடிக்கிட்டே இருக்கணும். அது 1 மைலா இருக்கலாம், 1000 மைலா இருக்கலாம், எத்தனை மைலா இருந்தாலும் வாரம் இல்லாம நீங்க ஓட முடியும். அல்லேலூயா. நான் வந்து ஷார்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரன் ஸ்கூல்ல இருக்கு. நம்ம ஸ்கூல்லையும் சரி, ஸ்கூல்ல பண்ணாலும் சரி, காலேஜ்ல வொகேஷனல் காலேஜ்ல ஐ எம் a footballer. சரி, நம்ப மாட்டேன், உண்மையிலே I'm a very good footballer. இப்போ கூட நான் விளையாடுறேன், டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கிங். சின்ன வயசுல ஓட முடியும், சரியான ஓட்ட முடியும். எனக்கு மனைவிக்கு அடிக்கடி என்ன பண்ண பிரச்சனை வரும், நடக்கிற பிரச்சனை. நான் வேகமாக நடந்து போகணும். நீங்கள் பாட்டி முன்னி போயிட்டு நான் நடந்து வரலாம், தடிக்க விழுகிறேன்னா அதனால கொஞ்சம் சொல்கிறேன். அது பழக்கப்படுச்சு. மனசில் வந்து எந்தவித கசப்பு, வெறுப்பு, பகையெல்லாம் கட்டி உங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணம் சபைக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த வித கெட்ட எண்ணமோ கசப்போ வெறுப்போ இல்லையே. அப்போ உங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அப்போ நீங்க இன்னும் என்ன செய்யணும், புதுசா ஆத்மாக்களை பார்க்கலாம், புதிய நபரை பார்க்கலாம், சுத்த மனசு, இன்னும் நிறைய பேரை சந்திக்கலாம். சரி, நான் கடைக்கு போனாக்கா இவ்வளோ மலை கட்சி பார்த்து அவ்வளோ சந்தோஷம். நான் அவங்கள்ட்ட சரளமாக பேசுவேன், தமாஷா பேசுவேன், சரளமாக பேசுவேன். அவனுக்கு தெரியும் இவர் வந்து ஃபாதர் என்று சொல்லி. சுத்த மனசுடையவர்கள் தேவனை தரிசிப்பாங்க. எங்க போனாலும் நீங்க பேர் போடலாம். இங்க இருக்கிற யாருமே எனக்கு என்னால கசப்பு வெறுப்பு இல்லை, சபைக்கு எப்படா வரலான்ட்டு என்ன வரும். ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு நட்புல கட்டி ஏண்டா இந்த சபைக்கு போகும், இந்த மூஞ்சை திருப்பி பார்க்கணும். எவ்வளவு நேரம் தான் இந்த மூஞ்சை பார்க்க முடியுது, 5 நிமிஷத்துக்கு முன்னே என்னால் பார்க்க முடியும். வரமாட்டீங்க, சரி, அப்போ வரமாட்டீங்க. எதுக்கு வரும், எனக்கு தான் பிடிக்கல. எங்க ஒருத்தவங்க சிலவங்களை பார்க்கும்போது எனக்கு பிடிக்கல. சபா அப்படிதாங்க வளர்ச்சி அடையாம. ஸோ அதனால கிறிஸ்து வர்ற வரைக்கும் நீங்க கிளீனா இருங்க, சுத்தமா இருங்க. யாருக்கு மேல கசப்பா இருக்காதீங்க, பகையா இருக்காதீங்க, மன்னிக்காம இருக்காதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டம் ரொம்ப பின்வாங்க போயிடும். மற்றவங்க எல்லாம் போயிடுவாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வந்தாங்களாக்கா 5 கண்ணி 5 கண்ணி லாம்பு இல்லாம என்ன செஞ்சிருவாங்க, பின்வாங்கி போயிடுவாங்க. லாம்புனா விளக்கு. அவங்க பாருங்க விளக்கு உள்ளவங்க. 5 கண்ணி விளக்கோடு இருந்தாங்க. சரிங்களா, பத்திங்களா, எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. அவங்க இன்னும் போகலாம். ஸோ கடைசி வரைக்கும் இயேசு கிறிஸ்து நிற்கிற இடத்துல இலக்கை நோக்கி அவங்க போவதற்கு அவனோட வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, வெளிச்சம் இருக்கிறது. சரிங்களா, அந்த அளவுக்கு நீங்களும் என்ன செய்யணும், கர்த்தருடைய பரிசுத்தத்திலே நிரம்பி இருங்க. சரிங்களா, இந்த தூர பிரயாணத்திற்கான சரிங்களா ஆயத்தங்கள் இப்படியாக நீங்க செய்யணும். விசுவாசத்தோடு ஒரே ஒரு கொள்கை தான். அவர் சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், இலக்கை நோக்கி போகணும். என்னோட நோக்கமெல்லாம் நான் எப்படியாவது ஓடி முடிக்கணும். இந்த சின்ன காரியத்துக்கு நான் முக்கியம் கொடுத்துட்டு அதில் உட்கார்ந்து இருக்க கூடாது. I must not sit on that. இதை விட முக்கியமானது, ஆண்டவரோடு கூட நான் என்ன செய்யணும், சாட்சியாக பரிசுத்தமானாக விசுவாசியான ஓட்டத்தை ஓடி முடிக்கிறவனா இருக்கணும். மற்றதெல்லாம் நான் என்ன செஞ்சேன்னா அதில் கவனம் செலுத்தி அதெல்லாம் தீர்த்து வச்சிடணும். டோன்ட் எவர் கேரி தி பேக்கேஜஸ். அடுத்த வருஷமும் நீங்க என்ன செய்யாதீங்க, உங்க இடத்துல இருக்கிற இந்த கசப்பு வெறுப்பை இந்த இடத்துல கணக்கு முடிச்சிருங்க. சிலுவையை ஆரம்பிங்க. 2026 வருஷத்துக்கு கொண்டு போவாதீங்க. Don't continue your journey in 2026 with bitterness, with unforgiveness. வேண்டாங்க, விட்டுடுங்க. உங்களுக்கு தான் பாரமா இருக்கும். மனசு சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. வியாதிப்பட்டவங்க வியாதிப்பட்டவங்க சிசு கரெக்டாக சொன்னாங்க. இட்ஸ் வெரி
ஒரு சின்ன தம்பதிகள், சரிங்களா, அவங்க ஒரு ஊழியக்காரர்கிட்ட போனாங்க, ஜாம் பண்ணாங்க. எனக்கு அடிக்கடி சீட்டு வருது, ஏன் தெரியல, எவ்வளோ மருந்து எடுத்துட்டேன், ஆயிரக்கணக்கான காசு பணம் செலவு பண்ணிட்டேன், இந்த மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு, ஆனால் எனக்கு நல்லா அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீ போயிட்டு என்ன செய்ய, மாமியாரை மாமியார் வளர்ந்து ரொம்ப என்ன செய்ய இருக்கிற இந்த மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ. அதனால என்ன செய்வோம், மாமியாரை மன்னி அந்த காரியத்தை அவங்க செஞ்ச பிறகு மாறானாலே நல்லா ஆயிட்டாங்க. உண்மைங்க, கசப்பு வந்து நம்மளுக்கு நோயை கொண்டு வரும். தீர்மானம், விடாமுயற்சி. மூன்றாவது ஓட்டத்தில் டைரக்ஷன். டைரக்ஷன் வந்து ஆண்டு சொல்ற, நானே சத்தியமும் நானே ஜீவனும் நானே வலிமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒரு இடம் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அப்ப நீங்க ஓடுறீங்களே, எந்த பாதையில ஓடுறீங்க? ஒருத்தவங்க இங்க போறாங்க, அங்க போடுறாங்க, சரிங்களா, அந்த இடத்துல ஓட முடியாது. கடை சொல்ற, நானே வழி, என் வழியில நீ நட, சத்தியத்துல நீ நட, சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் விடுதலையாகும். பல வழிகள் இருக்குது இந்த உலகத்துல, சரிங்க, பல தப்பான போதனைகள் இருக்கிறது. நீங்க தெளிவா இருக்கிறீங்களா உங்க விசுவாசத்துல? அதான் நான் சொல்றேன், சரியா? மஸ்ட் ஹேவ் a sense of direction. உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செய்ய போறீங்க, சரிங்களா? நீங்க வந்து அதாவது எடுத்திருக்கிற பாதை எப்படிப்பட்டது, கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதையா, அல்லது நீங்க வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமா இருக்கிறதா? அந்த வசனத்தை சொன்னீங்க ஐயா, ஆமோஸ் ஐயா அவர்கள், நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5:6. உன்னுடைய ஞானத்திலே அறிவிலே பலத்திலே நின்ன செய்யத சார்ந்து இருக்காது. நீங்க நினைக்கலாம் இதுதான் வழி, இப்படிதான் நான் வாழ்க்கை வாழணும்னு சொல்லி. வேதம் தான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல், வேதாகம் தான் உங்களுக்கு வழிகாட்டி, வேதாகம் தான் உங்களுக்கு என்ன செய்யும், எல்லா கண்ணாடி போல, சரிங்களா, எல்லா வழிகள் எப்படி வாழணும், எப்படி ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை சாட்சியாக நீங்க வாழணும் என்று சொல்லி வேதாகமே உங்களுக்கு கண்ணாடியா இருக்கிறது. வேதாகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும், சரிங்களா, எப்படி நீங்க ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து இந்த ஓட்டத்தை நீங்க எப்படி என்ன செய்யணும், ஆரம்பித்து முடிக்கணும் என்று சொல்லி. ஓ சந்தர சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன், சரிங்களா. கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழிபாடுகள் எப்படி நீங்க வாழ்றீங்க, நீங்க எப்படி செய்யணும், உங்களுடைய மனப்போகிற போக்குகளை நீங்க கேட்க கூடாது, மனசு சொல்றது கேட்கவே கூடாது. அதுதான் விழுந்து போச்சு, அது விழுந்து போன தன்மை தானே, அது எப்பவுமே தவறாக தான் சுயமாக தான் செய்யும். அதனால தான் ஆண்டு சொல்றாரு, உன் மனசு போகிற போக்குகளே நீ போவாத, என்னுடைய வழியில நீ வா, என்னுடைய வழியில். நான் சொல்றது சரியா? நாதான் வழி, நாதான் சத்தியம், நாதான் ஜீவன், என் வழியில நீ நட. என் வழியில நடந்தாதான் நீ என்ன செய்ய முடியும், மோட்சத்துக்கு போக முடியும். என் வழியில நடந்தாதான் நீ ஆரம்பிச்ச அந்த ஓட்டத்தை நல்ல விதத்துல முடிக்க முடியும். 4வதாக சொன்ன பிரகாரமாக எதை நோக்கி போற, இலக்கை நோக்கி, டெஸ்டினேஷன். என்ன சொல்லுவாங்க, டிசிஷன், டிட்டர்மினேஷன், டைரக்ஷன் அண்ட் டெஸ்டினேஷன். டெஸ்டினேஷன் என்று சொல்லும் பொழுது கடைசி நீ போக வேண்டிய இடம். 14வது வசனத்தை வாசிங்க, பிலிப்பியர் 3:14. சீக்கிரமா வாசிங்க. நோக்கி, அதுதான் என்னுடைய கடைசி இடம், நான் போக வேண்டிய இடமே அதுதான், இலக்கை நோக்கி. டைரக்ஷன் எனக்கு இருக்கிறது, எப்படி போகணும், ஆனா எங்கே என்னுடைய பிரயாணத்தை முடிக்கணும் என்று சொல்லு, சரிங்களா. கிறிஸ்துவுக்கும் தான் அதை நோக்கி நான் போயிட்டே இருக்கிறேன். அடையிற வரைக்கும் என்னுடைய பிரயாணத்தை நான் நிப்பாட்ட மாட்டேன். தேவஜனமே கேட்கிறீங்களா? என்ன வந்தாலும், எப்படிப்பட்ட வேதனை வந்தாலும், இயேசு கிறிஸ்து ஆரம்பத்துல மாட்டுத்தொழுவிலே பிறந்தாரு, வளர்ந்தாரு. அவருடைய சரிங்களா வாழ்க்கையில் எத்தனை போராட்டங்கள், குற்றச்சாட்டு சொன்னாங்க, அடிக்க வந்தாங்க, அவமானப்படுத்தினாங்க, எல்லாமே பொறுமையா சகித்தார். சிலுவைக்கு போற வரைக்கும் சிலுவையில் அதையும் கூட அவர் நிம்மதியா விடல. அப்படி அப்பொழுது கூட அவரை குற்றப்படுத்தினாங்க. சரிங்களா, நீ தேவகுமாரனா இருந்தா
கீழே இறங்கி வா, உன்னையும் காப்பாற்றிக்கொள்ள, என்னையும் காப்பாற்றிக்கொள்ள. கடைசி வரைக்கும் அவர் பின்வாங்கல, கடைசி வரைக்கும் அவர் பாவம் செய்யல, யாரையும் எவர்களை அடிக்கல, தாக்கல. அப்படியாக ஒரு சுத்தமான கிறிஸ்தவராக அவர் மரித்தார். அதனால்தான் அவருக்கு ஜீவக்கிரீடம். மரித்து 3 நாள் கழித்து உயிரோடு எழுந்தார் தேவச்சனமே. இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இந்த நாளிலே கூட அவர் சொல்ற சரியா, இயேசு நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை வாழ்ந்தார். இந்த நாளிலே கூட நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய ஓட்டத்தை தொடர்ந்து அல்லேலூயா வெற்றிகரமாக முடிக்க நம்ம சில காரியங்களை விட்டு விடணும். வேதம் சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, பவுலோடு என்ன சொல்றாரு? அல்லேலூயா, வாசிங்க தேவஜனமே, 15வது வசனம். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறு சிந்தையாய் இருந்தால் அதை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அதன் பிறகு சகோதரே அவர் என்ன சொல்றாரு? நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணாமல் என்ன செய்யறேன்? ஒன்றே நான் செய்கிறேன். 13வது வசனம். ஒன்றே நான் செய்கிறேன். அது என்ன சொல்றாரு? பின்னானவைகளை மறக்கிறேன். சரியா? என்னென்ன நடந்தாலும் சரி, என்னென்ன காரியங்கள் எனக்கு விரோதமாக பேசப்பட்டாலும் சரி, அதை நான் மறந்து முன்னுக்கு இருக்கிற வாழ்க்கையை பார்த்து நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அது எனக்கு வெற்றி நிறைந்த வாழ்க்கை, அது இயேசு கிறிஸ்து எனக்கு காட்டின வாழ்க்கை, அதையே நோக்கி நான் ஓடுறேன். பின்னானவைகளை என்ன செய்யக்கூடாது? நம்ம எண்ணக்கூடாது. சரிங்களா? வாசிங்க தேவஜனம். ஓ ஹல்லேலூயா. ஏசாயா 43:18-19. விட வேண்டியவைகளை விடணும். கோடு சொல்றது, குறை சொல்லுகிறது, குற்றம் கண்டுபிடிக்கிறது, எல்லாத்தையும் விட்டு விடுங்க. பொய் சொல்லுகிறது விட்டு விடுங்க. சோம்பேறி வாழ்க்கையை விட்டு விடுங்க. எல்லாத்தையும் விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்றாரு பவுல் மூலமா. பின்னானவைகளை சரிங்களா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நான் நாடுகிறேன். உண்மையிலே உங்களோட கிறிஸ்து வாழ்க்கையை வெற்றி நிறைந்த வாழ்க்கை வர வருஷத்துல நீங்க வாழணும் என்றால் இதை நீங்க முதல்ல அதிகமாக செய்யணும். pressing on to the perfection. முன்னானவைகளை பூரண வாழ்க்கைக்காக நான் என்ன செய்றேன்? தொடர்ந்து பிரயாணம் பண்ற. வாசிங்க 43. சீக்கிரமா வாசிங்க 43. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சொல்றாரு, இஸ் a command. முந்தினவைகள் இதுதான் வர வருஷத்திற்கான என்ன சொல்லுவாங்க? வர வருஷத்திற்கான கருப்பொருள். முந்தினவைகள் அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம், அது எவ்வளவு என்ன சொல்லுவாங்க, நம்மளோட வாழ்க்கைக்கு அது அதிக பிரயோஜனமா இருக்கலாம். அதுல சார்ந்து இருக்க கூடாது. நீங்க சொல்லக்கூடாது, ஓ போன வருஷம் எவ்வளவு நல்லா இருந்துச்சு, போன வருஷம் நம்ம எல்லாமே ரொம்ப அதிகமாக ஜெபிச்சோம், அதிகமாக பாடுபட்டோம், அதிகமாக நம்ம ஒன்றாக இருந்தோம், அதிகமாக ஆத்ம ஆதாயம் செஞ்சோம். நல்லதுதான். ஆனா கடவுளை நீங்க நினைக்க கூடாது, அதுல சந்தோஷப்படக்கூடாது. ஆனா 26வது வருஷத்துல என்ன செய்ய போறீங்க, எப்படி ஆயத்தம் பண்ண போறீங்க? அதான் சொல்றேன், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். முடிந்து போற காரியத்தை குறித்து நினைக்க வேண்டாம். அது எவ்வளவு கசப்பா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், பகையா இருக்கலாம், இன்பமா இருக்கலாம், இனிமையா இருக்கலாம், விட்டு விட சொல்றாரு. எல்லாத்தையும் விட்டு விடு. அதெல்லாம் இந்த 26வது வருஷத்துக்கு கொண்டு வராது. இல்லாட்டி பெரிய காரியங்கள் செய்ய மாட்டேன். ஐயா வாசத்தை முடிச்சிருங்க சீக்கிரமா, மணி ஆச்சு 12. 18-19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்கள் செய்றேன். கேட்டீங்களா? புதிய காரியங்கள் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய இருக்கிறாரு. ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? பழமைகளை வைத்துக்கிட்டு வாழக்கூடாது. அதை சிலுவையில ஆரணும், அதை நீங்க வெறுக்கணும். அது வரைக்கும் ஆண்டவர் வாழ்க்கையில புதுசாக செய்ய மாட்டாரு. புதிய அபிஷேகம் இருக்காது, புதிய பலன் இருக்காது, புதிய தரிசனம் இருக்காது, புதிய ஊழியம் இருக்காது, புதிய ஆத்மா வர மாட்டாங்க. நீங்க ஓ நாம முதல்ல அப்படிதான், நாங்க இப்படிதான் செஞ்சோம் பேசவே கூடாது. முந்தின ஆண்டவர் புதுசா செய்யக்கூடாது. இல்லை எந்த தடவை நான் புதுசா உங்களுக்கு செய்யறேன். இந்த புதுசானதை செய்யும் பொழுது நிச்சயமாக நான் உங்களுக்கு வளர்ச்சி கொண்டு வருவேன். ஒரு ஆளுநை சொல்லுகிறேன், வாதத்திலே அதிகமான மோசமான வாதம் என்னது? பிடிவாதம்.
சொல்ற வச்சு கேட்காது. இவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேன், விட்டுட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் உடம்பு குடிமே பரவாயில்ல. அது எவ்வளோ முக்கியமாக இருந்தாலும் ஆலோசனை அதை விட்டுடு. அதை நீ விட்டு எனக்காக உன் வாழ்க்கையில் நான் புதுதை கொண்டு வரும் புதிய விஷயம் அவளாக நியூ. ஓ சாந்தா கண்டிப்பாக செய்வேன். விட்டுட்டீங்களா? பழையவைகளை விட்டுட்டீங்களா? ஒழிச்சிட்டீங்களா? அப்புறம் என்னங்க சொல்லுகிறது? நான் புதிய காரியங்கள் கண்டிப்பா செய்வேன் இந்த தமிழ் சர்ச்சுக்கு. அப்படி நீங்க செய்யணும்னா எப்படியா இருக்கீங்க? உப்பாயம் வாசிங்க, வாசிச்சு முடிச்சிடும். ஆதியாகமம் 19:26. இன்னும் டைம் இருக்கணும், இன்னும் டைம் இருக்கு. இருக்க பிரச்சனை சரி, அங்கே நடக்காது. பிரச்சனை கேட்காம இன்னும் விஷயம் நான் கரெக்டாக முடிச்சு கவலைப்படாது. சீக்கிரம் அம்மா வாசிங்க ஐயா, சீக்கிரம் வாசிங்க ஐயா. ஆதியாகமம் சீக்கிரம் வாசிங்க. ஆதியாகமம் 19:26. ஆதியாகமம் 19:26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூணால் ஆனார். ஏன் அவன் உப்பு தூணா ஆனாங்க? யார் திரும்பி பார்க்க சொன்னார் ஆண்டவரே? அப்படியே நீ திரும்பி பார்க்கிற முன்னாடிகளை நீ பார்க்கிற அந்த மாதிரி நம்ம பார்த்தோமா பயன்படாம உப்பு சிலை ஆயிடுவோம். வழங்குதா? இது நம்மளுக்கு தேவையில்லை, பயப்படா போயிடுவோம். திரும்பி பார்க்கக்கூடாது. அவன் சொல்ற என்ன பாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை நான் அமைச்சு கொடுக்கிறேன், நீ என்ன பாரு, உனக்கு நல்ல வாழ்க்கை நான் கொடுப்பேன். கடந்தவை நினைக்காத, அதுல உட்கார. உனக்கு புதிய வாழ்க்கை நான் ஆரம்பிச்சு கொடுக்கிறேன். ஓட்டத்தை நீ எப்படி ஆரம்பிச்சா? இயேசு நாமத்தினால ஒரு தீர்மானம், திடமானது, ஒரு தெளிவான ஒரு வழியிலே போற. கடைசியாக நீ போகிற இடத்தை நீ நன்றாக கற்றுக்கொள்ளு. நீ போகிற இடம் எந்த இடம், நீ கடைசியா முடிக்கிற இடம் எந்த இடம் தெரிந்து கொள்ளு. பின்வாங்க. அப்படி நீ செஞ்சினாக்கா 2 தீமோத்தேயு வாசித்து முடிச்சிடும். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது 8வது வசனம். 2 Timothy chapter 4 verse 7 and 8. 2 Timothy chapter 4 verse 7 and 8. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7 8. நல்ல போராட்டத்தை போராடு, நல்ல போராட்டத்தை போராடு, ஜெயம் கொள்வார். வாசிங்க. ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். ஆமென். நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கொள்ள. என்ன பிரச்சனை வந்தாலும் கூட விசுவாசத்துல தளர்ந்து போவாத, விசுவாசத்துல பலவீனமா ஆயிராத. சாத்தான் உன்னை தாக்கி தரமட்டும் அவன் வெச்சு போடுவான். அதனால ரொம்ப தெளிவாயிரு, விசுவாசத்தை காத்துக்கொள்ள. ஓ நன்றி. அப்பொழுது உனக்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான கிரீடம் நான் உனக்கு கொடுப்பேன். இயேசு பெற்றுக்கொண்டது போல உங்களுக்கும் அப்படியாக கொடுப்பான். தேவஜனம் நன்றி கர்த்தாவே. தீர்மானம், எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க. இயேசு விசுவாசத்துல ஓட்டத்தை ஆரம்பிப்பேன். திடமனதோடு இருங்க. ஆண்டவரே உங்களோட ஓட்டத்துல தெளிவா இருங்க. எந்த பாதையில நீங்க போறீங்க? சொந்த பாதையில போறீங்களா அல்ல வேதாகமத்தினோட பாதையில போறீங்களா? கடைசியாக நீங்க போகிற இடம் நீங்க. நன்றி கர்த்தாவே. எங்களோட கூட இந்த நாளில நீங்க பேசி வழி நடத்துறதுக்காக இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Ready?
நன்றி ஆண்டவரே, எங்களோடு கூட இப்படியாக ஆண்டவரே நாங்கள் நடந்து விட்டோம். ஆண்டவர் 2025 ஆண்டு முடிந்து போயிடுச்சு. நாங்கள் பின்னோக்கி பார்க்க மாட்டோம், முன்னோக்கி பார்க்கிறோம். 2026 ஆண்டை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் துவக்கி வைக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் எங்களை தொடர்ந்து இந்த முதல் நாள் ஜனவரி மாதம் ஆண்டவரே 2020 ஆண்டை எங்களை வாழ்க்கையும் எங்க குடும்ப வாழ்க்கையும் என்னுடைய விசுவாச வாழ்க்கையும் என்னுடைய சபை வாழ்க்கை ஒழித்தவுடைய கையில் ஒப்புக்கொடுக்கிறோம். நடத்துங்க ஆண்டவர், இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. வாருங்கள் தேவனே, பாடல் பாடி கர்த்தரை
மாதத்துக்கும் அது விசேஷமாக 2026 ஆண்டுக்கும் ஒவ்வொருவரையும் கைப்பிடித்து இந்த வருஷத்துக்கு கொண்டு வந்ததற்காக நன்றி. என்னுடைய இருக்கைகளை தலைக்கு மேலே உயர்த்தி இது ஆளுநர் நமக்கு நன்றி சொல்லுகிறோம். மக்கள் எப்படி கல்யாணம் அனுபவிக்கிறேன் நீங்க நடத்துங்க. உடைய வழக்கத்தினாலே நாங்கள் நடத்தப்பட எங்களை அர்ப்பணம் செய்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சொந்தமாக வாழ்வதற்கு கடந்த ஆண்டை நீங்க எங்களோடு கூட இருந்தது போல இந்த புதிய ஆண்டிலே அதிகமாக எங்களோடு கூட இருக்க நீங்க சவால்களை சந்திக்க இருக்கிறோம். சவால்களை சந்தித்துக் கொண்டு இருக்கிற நேரத்தில் கர்த்தர் எங்களுக்கு பலனாக இருந்து எங்களுக்கு ஆளுநரை வெற்றி என்ற வாழ்க்கை கொடுக்கிறோம். கடந்த ஆண்டிலே நடக்க தவறின காரியங்கள் இந்த புதிய ஆண்டிலே நீங்க செய்வதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய ஏக்கத்தை அறிவேன், வார்த்தைகளை அறிவேன். பிள்ளைகளுடைய தேவையை அறிந்திருக்கிறேன். நாமத்தினாலே நாங்கள் தோற்று போகக்கூடாது. நாமத்தினாலே எங்களுக்கு வெற்றி ஜெயம் இந்த ஆண்டிலே தொடர்ந்து கொடுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நாங்கள் கற்றுக்கொள்ள மாணவராய் விசேஷமான வெளுப்பு ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்களுடைய ஆண்டவரை விசுவாச வாழ்க்கைக்காக நன்றி. விசுவாசத்துடன் இந்த வருஷத்திலே அவங்க ஆரம்பிக்கிற ஒவ்வொரு ஆண்டவர் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு திரும்பி போகும்பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு அவங்க வாழ்க்கையில் இருக்க தேவ தூதர்களை கொண்டு அவங்களை நீங்க வழி நடத்துங்க. நல்ல ஒரு கர்த்தர் நித்திரை கொடுங்க. ஆண்டவரே, புதிய நாளிலே அதிக ஆண்டவரே, இந்த நாளிலே அற்புதங்கள் அதிர்ஷ்டங்கள் நடக்கணும். குடும்பத்துல சமாதானம் இருக்கணும். வீட்டுக்கு போன பிறகு மனமகிழ்ச்சியாக குடும்பத்தோடு கூட ஒன்று சேர ஒற்றுமையாக வாழ நீங்க அற்புத செல்வதற்காக பாட தாழ்த்துக்கிறோம். எவ்வளோ படித்த அறிவு இருந்தாலும் கூட எவ்வளோ தாழ்த்துற நாங்கள் அப்படியாக எங்களை தாழ்த்தி அப்படி அடிச்சு ஓடுதை நடக்க உதவிப்படுத்திருக்காங்க. சீக்கிரமா வருவேன் என்று சொன்ன இயேசுனுடைய வைத்திருந்த வல்லமான நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபிக்கிற பரம பிதாவே.